அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. சார், கடந்த 5 நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வெளியிலேயே சில கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அதை பச்சையாக முதுகில் குத்துறதுனாங்கல்ல, அதான் ஏழை வடித்த கண்ணீர் அரசை வீழ்த்தும்னுவாங்க. மிக தவறான பாதையில், மிக மிக அராஜகமான பாதையில், மக்கள் விரோத பாதையில் இந்த அரசு போய்கிட்டு இருக்கு. போராடக்கூடிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசிடம் ஃபண்ட்ஸ் இல்லாதது ஒரு மேஜர் ரீசன். ஊதாரித்தனமாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி 100 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானத்தை உங்களை எவன் கேட்டான்? அவர் கேட்டார், பீத்திக்கிறதுக்காக 100 கோடி செலவு. இதே வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. ஐயோ, நீ எதுவுமே எனக்கு பண்ண வேணாயா, இருக்கிறத காப்பாற்றி இருக்கிறத கை வைக்காதன்றாங்க. நான் அதையும் கை வைப்பேன்னா இதை விட ஒரு மக்கள் விரோத அரசு தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. பெண் பணியாளர்கள் அதிகம் சார். அதில் பல பேர் வந்து சிங்கிள் பேரண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 23,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன், அதுவே எனக்கு போதாது, 10,000 வீட்டு வாடகைக்கு போயிடும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து எங்களோட செலவுகளை பார்க்கணும். இன்னைக்கு வந்து அதை அப்படியே குறைச்சி 15,000 தான் கைக்கு வரும்னா, அதை கான்ட்ராக்ட் அனுப்புனா வாங்குற சம்பளத்தில் 2/3 தாங்க, 1/3 போதுங்க. யாராவது வாங்குற சம்பளத்தில் 1/3 இழப்பாங்களா? அதுவும் 15 வருஷம் வேலையில் இருக்கும். 15 வருஷம் வேலையில் இருக்காங்க. இதை விட ஒரு துரோகம், பச்சை மோசடி, திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனைங்க இது. இதுதான் உண்மையான சமூக நீதி. தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னால் வச்சுட்டு இதை பண்ணுறாங்க. ஏன்னா ஓட் பேங்க் கிடையாது. மேயர் பிரியா அவர்கள் வந்து இல்லை, ப்ரைவேட்லேயுமே உங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பிடிப்பாங்க, ஜாப் செக்யூரிட்டிக்காக அரசு பேசும், அது தாண்டி உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு கூட உதவுவாங்க. அவங்க பிரியா காற்றுல கோட்டை கட்டிருக்கிறார். ஜாப் செக்யூரிட்டியை பற்றி இவங்க எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும்? பிரைவேட்டுக்கு போன பிறகு நீ ஜாப் செக்யூரிட்டியை பற்றி நீ வாக்குறுதி கொடுக்க முடியாது. இது அபத்தமானது. இது சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த 5 நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வெளியிலேயே சில கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அங்கேயே கூடாரம் போட்டு அங்கேயே தங்கி அவங்க போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. அரசு தரப்புல இருந்து இன்னும் அவங்க வந்து அவங்களோட கோரிக்கைக்கு ஏற்ற பதிலை வந்து இன்னும் எந்தவித பதிலையுமே தெரிவிக்கலை. ஸோ இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசோட நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை பெருநகரம் மாநகராட்சி, திருவிகா நகர், ராயபுரம் மற்றும் திருவிகா நகரில் அந்த துப்புரவு பணியாளர்களோட வேலையை வந்து தனியாருக்கு கொடுத்துருக்குது. அதன் மூலமாக என்ன இப்போ பாதிப்பு ஒர்க்கர்ஸுக்குன்னா, 22,000 ரூபாய் சம்பளம் வாங்கின இந்த ஒருத்தருக்கு ஆணவ பெண்ணா 15,000 ரூபாவை குறையுது. 7,000 ரூபாய் சம்பளம் அடி வாங்குது. அதுக்கு கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க, மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்க, அவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் உண்டு, அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு வருன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் 21 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்கள், துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோன்னு, அதுக்கு பதிலே அந்த அம்மா சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 21 வரைக்கும் கொரோனா காலம் உட்பட மாதம் ஒரு தடவையாவது நம்ம மாசுவும் ஸ்டாலினும் போய் கார்ப்பரேஷன் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. எதுக்குன்னா, துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 தடவையாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட தேர்தல் அறிக்கையிலும் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம். யாரை? கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ். 21 ஆட்சிக்கு வந்து டிசம்பர் மாதமே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதை பச்சையாக முதுகில் குத்துறதுனாங்கல்ல, அதான் இது முதல் குத்துனது பிடிஆர். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோன்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுவில் ஒரு உறுப்பினர் பிடிஆர். அதில் மற்ற தலைவர் வந்து டிஆர் பாலு, கனிமொழி, ஜெயரஞ்சன், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டோட ஆகச்சிறந்த அறிவு மேதைகள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாரும் இருந்த ஒரு கமிட்டி அது. இதற்கு டிஆர் பாலுலாம் மத்தியில் 10 வருஷம் மந்திரியாக இருந்தார். நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். பிடிஆர் படித்தவர், பண்பாளர், தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எவ்வளோ மோசம்னு தெரியும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருதுன்றது மிக கடினமானதுன்னு தெரியும். ஆனாலும் வாக்குறுதி அள்ளி விட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 3 மாதங்க, மே மாதம் ஆட்சிக்கு வராங்க. ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பரோ அசம்பிளியில் பேசும்போது பிடிஆர் சொல்கிறாரு, பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியமற்றது. அந்த மாதிரி தான் இப்போ மே மாதம், இது ஆகஸ்ட். டிசம்பரில் வந்து அந்த அந்த ஒர்க்கர்ஸ் போய் ஸ்டாலினை பார்க்கும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஸ்டாலின் சொல்லலை, மாசு சொல்லிட்டார்.
எது எடப்பாடி பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 30 தடவையாவது மாதம் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க. லெட்டரே எழுதியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, துப்புரவு பணியாளர்களின் சேவை நமக்கு தேவை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லெட்டரே எழுதியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து மாற்றி வேற சைடு. ஆமாம், இது வந்தோடனே சொல்லிட்டாங்க 6 மாதத்தில் முடியாதுன்ட்டாங்க. இப்போ முடியாதுன்னு சொன்னதோட அடுத்த கட்டம் எங்கே போகுதுன்னா, அதை தனியாருக்கு கொடுப்பது. ஏங்க 22,000 சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 15,000 கொடுக்குறேன்னா உலகத்தில் எங்கேயாவது அநியாயம் நடக்குமா? எவனாவது ஒத்துப்பானா? நான் கேட்குறேன். உங்கள் எம்எல்ஏங்க எம்பிங்க உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சா ஒத்துப்பானுங்களா? நான் கேட்குறேன். திமுக 22 எம்பி இருக்காங்க பார்லிமெண்ட்டில். நாடு நிதி நெருக்கடியில் இருக்குது. எல்லா எம்பிஸுங்க சம்பளத்தை வந்து 1/3 22,000 15,000னா 3ல் 1 பங்கு. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்பிஸுக்கு 70,000 சம்பளம்னா ஒத்துப்பாங்களா? ஏழை வயிற்றில் அடிக்கிறாங்கல்ல. அதில் நிறைய வந்து பெண் பணியாளர்கள் அதிகம் சார். அதில் பல பேர் வந்து சிங்கிள் பேரண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 23,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன், அதுவே எனக்கு போதாது, 10,000 வீட்டு வாடகைக்கு போயிடும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து எங்களோட செலவுகளை பார்க்கணும். இன்றைக்கி வந்து அதை அப்படியே குறைச்சி 15,000 தான் கைக்கு வரும்னா அது எப்படி? அது ஆமாம், எவ்வளோ பெரிய மோசடிங்க, எவ்வளோ பெரிய துரோகம் இதெல்லாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சுகாதாரக்கேடு. 4 நாளாக வந்து அந்த திருவிக்கா ராயபுரம் ஜோனில் வந்து குப்பை அள்ளப்படாமல் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. இது சுகாதாரக்கேடு தானே? இது எவ்வளோ வியாதி பரவும்? அதை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு அக்கறை கிடையாது. இதெல்லாம் பேச வேண்டிய மீடியா இதை பேசாமல் எடப்பாடி யார் கூட போவார், ஓபிஎஸ் யார் கூட போவார், விஜய் என்ன பண்ண போகிறாரு, சீமான் யாரோட போக போகிறாரு, எல்லா கட்சிகளும் திமுகவை நோக்கி நகர்வது ஏன்? இதை விவாதம் பண்ணிகிட்டு இருக்கு மீடியா. இப்போ என்ன உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து மிக மிக மோசமான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஏன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா சிட்டி நாரிடும். அவங்க ஒரே ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணால் சிட்டி நாரி போயிடும். இன்னொன்று, நீ கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, எவ்வளோ பெரிய வாக்குறுதிங்க, எப்பேற்பட்ட துரோகங்க இது. வந்த 6 மாதத்துலேயே இந்த துரோகத்தை பண்ணாங்க, முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் தானே இவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் பதிலே இல்லை சார். அதாவது இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்து இது வரைக்கும் வச்சுட்டு இருந்த கோரிக்கைன்றது வேறு. அதாவது ஃபஸ்ட்டு திங் என்னென்னா எங்களை பெர்மனெண்ட் பண்ணோம், செகண்ட் திங் இதுக்கேற்ற ஈஸி பே ஃபார் மை ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையை தான் நாங்கள் முதன்மையாக வச்சு போராடிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டோம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ப்ரைவேட்டுக்கு கொடுக்காதீங்க, நாங்கள் வந்து கார்ப்பரேஷனோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாகவே இருந்துக்கிறோம், ஆனால் கார்ப்பரேஷனோட நாங்கள் இருந்துக்கிறோம், அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க சார். ஆமாம், இப்போ அந்த லெவலுக்கு கதற வச்சுட்டாங்க. எங்களோட கோரிக்கையெல்லாம் கூட நிறைவேற்றி போகுது, புண்ணியவானுங்களே, எங்களை கான்ட்ராக்ட்டுக்கு அனுப்பிடாத. கான்ட்ராக்ட்டுக்கு அனுப்புனா வாங்குற சம்பளத்தில் 2/3 தாங்க, 1/3 போதுங்க. யாராவது வாங்குற சம்பளத்தில் 1/3 இழப்பாங்களா? வாங்குற சம்பளத்தில் 1/3 யாராவது இழப்பாங்க? அதுவும் 15 வருஷம் வேலையில் இருக்கும். 15 வருஷம் வேலையில் இருக்காங்க. இதை விட ஒரு துரோகம், பச்சை மோசடி, திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனைங்க இது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னால் வச்சுட்டு இதை பண்ணுறாங்க. ஏன்னா ஓட் பேங்க் கிடையாதுங்க. எவ்வளோ பேர் இருக்க போகிறான்? அதிகபட்சம் 4,000 பேர், அவ்வளோதான். அதை பற்றி என்ன கவலை? பழம்பெருமை பேசி கீழடியை பற்றி பேச வேண்டியது தமிழர் நாகரிகம், சமூக நீதி, இதெல்லாம் சோறு போடுமா? எவ்வளோ ஒரு போலித்தனமான ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் வானத்தை வில்லா வளைக்க சொல்லி கேட்கல, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்றாங்க. இன்றைக்கி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கூட நீ பரவாயில்ல ப்ரைவேட்டைஸ் பண்ணாதன்றாங்க. நாங்கள் இதிலே கான்ட்ராக்ட்லேயே இருந்துக்கிறோன்றாங்க. நான் அதையும் செய்ய மாட்டேன்னா இது வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு ஏழை வடித்த கண்ணீர் அரசை வீழ்த்தும்னுவாங்க. மிக தவறான பாதையில், மிக மிக அராஜகமான பாதையில், மக்கள் விரோத பாதையில் இந்த அரசு போய்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம்லாம் வந்து ரொம்ப, அதாவது வந்து அதில் வந்து பெரும்பாலும் பெண்கள், சொன்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, ஏர்னிங் மெம்பர் ஒருத்தர் தான். எப்படி சமாளிப்பாங்க? நீ வந்து கூட கேட்குறத கொடுக்காட்டி கூட புரிஞ்சுக்கலாங்க. இருக்கிறத பிடுங்குற மாதிரியான ஒரு துரோகம், கொடுமை எதுவுமே கிடையாது. அதையும் பச்சை துரோகத்தை இந்த கவர்மெண்ட்டு கூச்சமே இல்லாமல் பண்ணுது. இதை கேட்க நாதி இல்லை, இன்றைக்கி 24 மணி நேரமும் அடுத்த எலெக்ஷனை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ கிடக்குதுங்க எலெக்ஷனு. 8 மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு இன்னும். அதுக்குள்ளே என்னங்க எலெக்ஷனை பற்றி பேச்சு? எம்ஜிஆரோ, கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி யாருமே இப்படி எலெக்ஷனை பற்றி 10 மாதத்துக்கு முன்னாலே, 1 வருஷத்துக்கு முன்னாலாம் எலெக்ஷனை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. இப்போ என்ன எலெக்ஷனை பற்றி பேச்சு? டிசம்பருக்கு பிறகு பேச ஆரம்பித்தா பத்தாதா? அப்போ இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்கள், மக்கள் விரோத திட்டங்கள், மக்கள் விரோத அரசாகவே இந்த அரசு மாறிவிட்டது. கிட்டத்தட்ட இது மக்கள் விரோத அரசு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா செக்டாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி.
போக்குவரத்து தொழிலாளர்கள் கதை கண்ணீர். 23ல் ரிட்டையர் ஆனவனுக்கு தான் இப்போ பெனிஃபிட் போகுது. இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவனுக்கு 27ல் தான் பெனிஃபிட். அவனோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் 30 லட்ச ரூபாய் வருதுன்னா அவனுக்கு 27ல் தான் வரும். இது என்ன நல்ல அரசு நான் கேட்குறேன்? இது என்ன திராவிட மாடல்? உழைச்சவனுக்கு அவன் காசை கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்குங்க ஒரு கவர்மெண்ட்டு? தொழிலாளியின் வேர்வை உலர்ந்து விடும் முன் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுன்றாரு நபிகள் பெருமான். தொழிலாளியின் வேர்வை உலர்ந்து விடும் முன் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுன்னு சொல்கிறாரு முகமது நபி. அது அடிப்படை இல்லையா? அதை கூட செய்ய முடியலன்னா எதுக்குங்க ஒரு கவர்மெண்ட்டு? அப்புறம் வானத்தையோ வில்லா வளைச்சிட போதுன்றது. நாங்கள் 4வது பொருளாதாரம் 11% வளர்ந்துட்டோம். இங்கே கீழே சந்தி சிரிக்குது. அது புள்ளி விவரம். நடைமுறை என்ன? புள்ளி விவரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இது முழுக்க மக்கள் விரோத அரசு. இதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் துணை போய் கொண்டிருக்கின்றன. ஓகே சார், இந்த போராட்டத்தில் வியாசை தோழர்கள் அமைப்பிலிருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க சார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சில கேள்விகளை பதிவு பண்ணுறாங்க. அதை இங்கே உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்களை பெரிய லெவலில் அவங்க கிட்டேருந்து வேலைகளை வாங்கிக்கிறீங்க. குறிப்பாக ரொம்ப மோசமான காலகட்டத்தில், கோவிட் காலகட்டத்தில், ஃப்ளட்டில், வரதா புயலில், இந்த மாதிரியான காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறீங்க. மலர் தூவுறாங்க, பாதங்களை கழுவுறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே அவங்க வாழ்க்கையை மாற்றாது. அவங்களோட கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கணும்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அது உண்மைங்க. அது மோடி ஸ்டைலு. மலர் தூவுறது, பிரியாணி கொடுக்கறது. பிரியாணி மோடி கொடுக்க மாட்டார், மலர் தூவார், அவங்களுக்கு பொன்னாடை போத்துவார். தமிழ்நாட்டில் பிரியாணி கொடுப்பாங்க. ஆனால் அவனோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு நீ என்ன செய்கிற? நீ ஒன்றும் மலர்லாம் தூவ வேணாம், அவனை மனுஷனாக நடத்தினா போதும். எதுக்கு மலர் தூவுறீங்க? அவன் வாங்குகிற சம்பளத்தை குறைக்காமல் இருந்தால் போதுன்னு லெவலுக்கு நீங்கள் வந்துடுச்சுல. ஊதிய உயர்வு 2வது, பணி நிரந்தரம் 2வது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம்லாம் 2வது. போராடக்கூடிய மக்களே இதை தான் ஐயோ நீ எதுவுமே எனக்கு பண்ண வேணாம், இருக்கிறத காப்பாற்றி இருக்கிறதுல கை வைக்காதன்றாங்க. நான் அதையும் கை வைப்பேன்னா இதை விட ஒரு மக்கள் விரோத அரசு தமிழ்நாட்டில் இருந்திருக்கான். மாநகராட்சி ஊழியர், அரசு ஊழியர். அவன் கிட்டத்தட்ட அவனுக்கு பணி நிரந்தரம் நீ பண்ணலை, அவனுக்கு பென்ஷன் கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஒரு கருமாந்திரமும் கிடையாது. 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோன்னா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி தனியாருக்கு போனால் எவ்வளோ பெரிய துரோகங்க இதெல்லாம். எப்படி கூசாமல் இந்த கவர்மெண்ட்டால் இதை செய்ய முடியுது? இதுக்கு என்ன திராவிட மாடல்னு பேர், சமூக நீதினு பேர்? இதுவா சமூக நீதி? ஒரு நாள் அந்த துப்புரவு தொழிலாளி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாரிடுங்க. ஒரே ஒரு நாள் அவன் வேலை செய்யலைன்னா நாரிடும். இப்போ 4 நாளில் குப்பை குமிஞ்சு கிடக்குங்க. அது எவ்வளோ சுகாதாரக்கேடுங்க, யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய சுகாதாரக்கேடுங்க. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. இது எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதத்துக்கு முன்னால் இவங்க இந்த அரசு திருந்துற மாதிரி தெரியல. 24 மணி நேரமும் எலெக்ஷனை பற்றி தான், கூட்டணியை பற்றி தான் யோசிக்கிறாங்க. எதிர்கட்சி யார் போகிறா, இந்த பேச்சு தான் ஓடுதே வழிய நிர்வாக சீர்கேடுகளை பற்றி இந்த கவர்மெண்ட் என்ன கவலைப்படுது? உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் போகிறாரு. இப்போ இவங்களோட ஸ்டாலின் இல்லையா? துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த ஸ்கீம் இல்லையா? உங்களுடன் ஸ்டாலின்ற ஸ்கீமை நீங்கள் துப்புரவு தொழிலாளிகிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் நான் கேட்குறேன். அங்கே உங்களுடன் ஸ்டாலின் எடுபடுமா? எடுபடாது. ஏன்னா நீங்கள் அவரோட இல்லை. முதலமைச்சர் அந்த போராடுற மக்களோட இல்லை, துப்புரவு தொழிலாளர்களோட முதலமைச்சர் இல்லை. நாங்கள் வந்தோன்னா நிரந்தரம் பண்ணுவோம் பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி காற்றுல போச்சு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் எடப்பாடிக்கு எழுதின கடிதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆகவே இது ரொம்ப 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 துரதிருஷ்டவசமான, ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு இது. அரசு விழித்து கொண்டு அவர்களையும் மனிதர்களாக மதித்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக அவன் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வுலாம் இப்போ 2வது என்ன தனியார் மயமாக்காதன்றான். அதையும் இந்த அரசு செய்ததென்றால் இந்த அரசு மிகப்பெரிய பிழையை செய்ததாக வரும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், போராடக்கூடிய மக்களோட கோரிக்கையாக இதுவாக இருக்குது. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் போராடக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இதுக்கு பதில் சொல்லாமல் மேயர் பிரியா அவர்கள் இல்லை, ப்ரைவேட்லேயுமே உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிப்பாங்க, ஜாப் செக்யூரிட்டிக்காக அரசு பேசும், அது தாண்டி உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு கூட உதவுவாங்க இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பதில் கூறுவது எப்படி பார்க்குறீங்க? காற்றுல கோட்டை கட்டுறது அந்த அம்மா. அவங்க பிரியா காற்றுல கோட்டை கட்டுருக்கிறார். ஜாப் செக்யூரிட்டியை பற்றி இவங்க எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும்? ப்ரைவேட்டுக்கு போன பிறகு நீ ஜாப் செக்யூரிட்டியை பற்றி நீ வாக்குறுதி கொடுக்க முடியாது. இது அபத்தமானது. இது தனியார் மயமாக்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கண்ட்ரோலில் அவன் இருக்க வரைக்கும் தான், கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருக்க வரைக்கும் தான் அவனோட ஜாப் செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியும். நீங்கள் அதை ஜாபையே ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது அவனோட நேச்சர் ஆஃப் ஜாபே ப்ரைவேட் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. லாஜிக்கலி ராங் இது சும்மா வழக்கமாக கொடுக்குற அல்வா இது. இப்போ 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா 15,000 ரூபாவை நீ குறைக்கிறனால என்னங்க இது? எப்படிங்க அவன் ஒத்துப்பான்? அதையும் இந்த சமூகம் கடந்து போகுதுங்க.
பிடித்தம் போக வர்றதுனால துப்புரவு பணியாளருக்கு அது மாதிரி சம்பளம் குறைவாக தெரியுது அப்படின்னுமே அவங்க இதெல்லாம் கதை அழகிறாங்க. இந்தம்மா சம்பளத்தை குறைச்சிப்பாங்களா? நான் கேட்குறேன், மேயர் பெரிய என்ன ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்களா? இவங்களுக்கு 30% குறைஞ்சா 30% குறைஞ்சிருக்குது. பிரியா தான் சம்பளத்தில் 30% குறைச்சா ஏற்றுப்பாங்களா? திமுக காரராக அவர் பேசுகிறாரு, மேயராக பேசல. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேச்சு, என்ன போராட்டம், என்ன வார்த்தை, வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி பேச்சு. அவன் நம்பிக்கையை ஒருத்தனை ஏமாத்துறோன்னா அவன் ஆசையை தூண்டணும்வாங்கல்ல, அதை தானே திமுக செஞ்சது. ஏழை தொழிலாளி வயிற்றில் தானே அடிக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் பிரியா அவர்களுடைய கருத்து தவறானது. அவர் திமுக பிரதிநிதியாக பேசுகிறார், மாநகராட்சி ஊழியர்களின் சார்பாக அவர் பேசவில்லை. என்ன சொல்லப்போனால் உண்மைக்கு மாறான தகவல்களை அவர் தெரிவித்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளால் ஓரளவு இடதுசாரிகள் மட்டும் அங்கே நின்று போராடுறாங்க. பெருசாக ஒன்றும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியல. வெறும் 4000-5000 பேர்னால் அவங்களோட வாக்கு தேவையில்லைன்னு கவர்மெண்ட் நினைக்குது. இல்லை கடைசி நேரத்தில் 2000-3000 கொடுத்து வாங்கி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இது மிக 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 தவறான மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, இவங்கெல்லாம் சமூகத்தோட விளிம்பு நிலை மக்கள். இது தலித் விரோத ஒரு காரியம். அடிப்படையில் இந்த அரசு சமூக நீதி அரசு இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு சுரண்டல் அரசு, பணக்காரர்களுக்கான அரசு என்பது தான் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சார், அரசாங்கத்துக்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லாதது தான் இதுக்கு ஒரு மேஜர் காரணமா? இந்த போராடக்கூடிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அரசிடம் ஃபண்ட்ஸ் இல்லாதது ஒரு மேஜர் ரீசனா? அதுதான் ரீசன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் தான் டைட் ஓவர் பண்ணணும். ஊதாரித்தனமாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நேற்று நம்முடைய சண்முகம் தமிழ்நாடு செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் அழகாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி 100 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானத்தை உங்களை எவன் கேட்டான்? அவர் கேட்டார், பீத்திக்கிறதுக்காக 100 கோடி செலவு. இதே வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். அலங்காநல்லூரில் நல்லா தானே ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்தது, அலங்காநல்லூருக்கு தனியாக ஒரு ஸ்டேடியம் வேணும்னு உங்களை எவன் கேட்டான்? பீத்திக்கிறதுக்கு தானே, இதே வார்த்தையை சொல்கிறார், பீத்திக்கிறதுக்கு தானே 100 கோடியை செலவு பண்ணிங்க. அதில் 50 கோடியை கொடுத்துருந்தா அங்கே பக்கத்தில் இருக்க சர்க்கரை ஆலையோ உயிர் கொடுத்துருக்க முடியும். 100கணக்கான தொழிலாளர்கள் வேலை காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ இது யாருக்கான அரசு? நான் கேட்கல, இதெல்லாம் சண்முகம் கேட்குறேன். சார், அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்டேடியம் கட்டும் போதே கவர்மெண்ட் தரப்புலேருந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேர்ல்டு கிளாஸ்க்கு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஊர் சேர்ந்த மக்களே நாங்கள் காலை இங்கே அவுத்து விட மாட்டோம், நாங்கள் என்றைக்குமே வாடிவாசலில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் கட்டும் போதே சொல்கிறாங்க. அது ஏன்னா 100 கோடியில் எவ்வளோ கமிஷன் வந்துடும்? எல்லா ஸ்கீம்லேயும் 30-40% கமிஷனில். அதுதானங்க, வேறு என்னங்க? உங்கள் தோழமை கட்சி கேட்குதுங்க 100 கோடி எவங்க இப்படியா இந்த வார்த்தையை சொல்கிறாரு சண்முகம், சண்முகம், தோழர் சண்முகம். அலங்காநல்லூரில் நல்லா தானே ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டுக்கு தனி ஸ்டேடியம் வேணும்னு உங்களை எவன் கேட்டான்? 100 கோடி செலவு பண்ணி பீத்திக்கிறதுக்கு தானே கட்டினீங்கன்றார். வெட்கமாக இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? அங்கே 50 கோடி செலவு பண்ணுறீங்க. மகளிர் உரிமை தொகைன்னு நீங்கள் கொடுக்குற ஸ்கீம் எதுனா ப்ரொடக்டிவ் ஸ்கீமா? இங்கே ஏழை வயிற்றில் அடிக்கிறீங்கல்ல. ஆகவே இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசு. மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னால் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாலாம் ஆண்டாங்க. இந்த மாதிரி வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வாக்குறுதி. கல்வி கடன் ரத்து, அரசு ஊழியர்கள் நிரந்தரம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியம், ஊதிய உயர்வு, எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு ஒவ்வொரு செக்டராக நீ அடி வாங்குதில்லை. பொருளாதாரத்தில் 11% உயர்ந்துட்டோம் மத்திய அரசு சொல்லும். கிரவுண்டில் என்ன அதை சொல்லுங்கள். அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். சார், நான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி.